ஃபஸ்ட்டு கான்செப்டாக ஓனுங் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஓனுங் அப்படிங்கிறது அப்பார்ட்மெண்ட்டை தான் வந்து இங்கே ஜெர்மனில் ஓனுங்னு சொல்லுவாங்க. ஓனுங் சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இங்கே வந்து ஓனுங் எப்படி இருக்கும், நார்மலாக ஓனுங்கோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எர்ட்கெஷோஸ், அது வந்து வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃப்ளோர் வந்து ஓபர்கெஷோஸ் 1, 2, 3 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அண்ட் வந்து டாப்பில் வித் ரூஃபோடு இருக்கு இல்லையா, அது வந்து டாக் கெஷோஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு சில ஹவுசஸ் அண்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ரூஃப் டைப்பில் இருக்கும் டாப்பில். அண்ட் ஒரு சில வீடுகள்லாம் வந்து இந்த மாதிரி ரூஃப் இல்லாமல் ப்ளைனாக இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸும் ஜெர்மனியில் இருக்குது. அந்த எர்ட்கெஷோஸ் சொன்ன இல்லையா, கிரவுண்ட் ஃப்ளோர், அதுக்கு கீழே பேஸ்மெண்ட்டில் போட்டுக்கலாம். இதை வந்து கெல்லர்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாவே வந்து ரெண்டு டைப்பில் இருக்கும், மொபிலியட். இங்கே ரூம்ங்கிறது சிம்மர்னு சொல்லுவாங்க. ஸோ எத்தனை சிம்மர் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஸோ இங்கே வந்து வோன் சிம்மர், ஸ்லாஷ் சிம்மர், கிண்டர் சிம்மர் அண்ட் வந்து பாத் சிம்மர், பால்கன் அண்ட் வந்து கியூஷர். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு ஓனுங்க அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறப்போ கியூஷா மித் ஐன்பர்க் குஷன் இருக்கும், அப்படின்னா வந்து ஃபிட்டட் கிச்சன் அப்படின்னு அர்த்தம். ஜெர்மனில் ஒரு வீட்டுக்கு நீங்கள் ஓனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ கால்ட் மீட்டர், வார்ம் மீட்டர், நேபன் காஸ்ட் அண்ட் கவுஷியம். ஸோ கால்ட் மீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களோட வீட்டோட பேசிக் ரெண்ட். ஸோ மற்ற எதுவுமே இன்க்ளூட் ஆகிருக்காது. ஸோ நேபர்ன் காஸ்ட் அப்படின்னா வந்து ரெண்ட் இல்லாமல் மற்ற இது வாட்டர் அண்ட் ஹீட்டிங் காஸ்ட் இது. ஸோ இது வந்து நேபர்ன் காஸ்ட். ஸோ வார்ம் மீட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கால்ட் மீட்டர் ப்ளஸ் நேபர்ன் காஸ்ட், இது ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக இருக்கிறது தான் வந்து வார்ம் மீட்டர். நம்மளுக்கு ஒரு வீடு தேடுறப்போ இது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கவுஷியம், அது டெபாசிட். அந்த வீட்டுக்கு நீங்கள் எவ்வளோ டெபாசிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா வந்து நான் இவ்வளோ நேரம் சொன்ன வார்த்தையை இந்த டெக்ஸ்ட்டோட கம்பேர் பண்ணி பார்த்து எவ்வளோ நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு பாருங்கள்.